கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளில் ஆளும் எவ்வளவா இருக்கிறது. தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு ஞானம், அறிவு இவைகளெல்லாம் ஆளும் தன்மை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நமக்குள்ளே உண்டு பண்ணி அந்த ஐஸ்வர்ய தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்குறி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து அது எவ்வளவாய் இருக்கிறது, அது நமக்குள்ளே எப்படி செயலை செய்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தை மூலமாக தான். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பு எடுத்து தந்திருக்கிறார். அந்த மீட்பு மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கீ இருக்குது. அந்த கீ எப்படின்னா, நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தையை கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை அதை எப்படி செய்கிறது, அது செய்யும் பொழுது இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா அப்படின்னு ஒரு வியக்கம், நம்ம ஒரு ஆச்சரியக்குறியாக பார்க்குறோம். அந்த அளவுக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம் மனிதனை என்ன கொடுக்குற பாருங்க, ஞானம், அறிவு இவைகளெல்லாம் ஆளும் தன்மை எவ்வளவாய் இருக்கிறது. இது நமக்குள்ளே கொண்டு வந்து தேவன் வைத்து, நீ இந்த அளவுக்கு இருக்கணும், என்னுடைய மகிமை, அதாவது தேவனுடைய மகிமையை ஒருவர் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது இப்படி தான் வெளிப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு அவனை பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்த தேவன் அழகு பார்க்கிறார். அந்த அளவுக்கு தேவன் ஐஸ்வர்ய தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற இந்த காரியம் என்னவென்றால், அவர் நமக்கு என்னவா இருக்கிறார், ஐஸ்வர்யம் தந்து நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து அதை செய்கிற தன்மையும் கொடுத்து அதை எவ்வளவாய் இன்பமாய் தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு நாளும் இதை விட்டு விடாதீர்கள். அவர் என்று சொல்கிறார், உனக்கு நான் ஞானம் அறிவைகளை ஆளும் தன்மை உனக்கு தருகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் விட்டு விலகாதீர்கள். அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறது இதுதான். அவர் நமக்கு என்ன செய்து நமக்கு முடித்திருக்கிறார், அவர் நமக்கு என்னவாய் கொண்டு வந்திருக்கிறார், நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு என்ன செய்ய போகிறார், இப்படிப்பட்டதான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த ஐஸ்வர்யம் தருகிற தேவன் நமக்குள்ளே இருந்து ஆளுகைக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களை ஆளுகை செய்து உங்களுக்கு ஞானம் அறிவை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.